ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்ம வேதத்திலிருந்து கடவுள் யார் என்பதையும் இந்த உலகங்கள்லாம் எப்படி உண்டானது என்பதையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏதேனில மனிதனுடைய விழுகைக்கு பின்னதாக பல தலைமுறைகளை தாண்டி ஆண்டவர் தன்னை விசுவாசித்த ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் 400 வருஷங்களா எகிப்துல அடிமைகளா இருக்காங்க. அப்போ ஆண்டவர் மோசேட்ட நீ போய் பார்வோன் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வான்னு சொல்றாரு. அப்போ மோசே பார்வோன் என்கிட்ட உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்றாரு. இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்றால் யாவேன்னு சொல்லி மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கு. யாவேன்னா ஹூ வாஸ், ஹூ இஸ் அண்ட் ஹூ வில் பீன்னு சொல்லப்படுது. எகிப்தியர் எல்லாம் விக்கிரகங்களை ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் அழிவில்லாதவர். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நித்தியமானவராய் இருக்கிறார்னு சொல்லி இங்க ஆண்டவர் மோசேக்கு சொல்றார். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கும் பொழுது ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் பாவ நிவர்த்தி பலி செலுத்தும் பொழுது அப்பதான் இந்த யாவேன்னு சொல்ற வார்த்தையை அவன் சொல்லுவானா. இந்த பழைய ஏற்பாட்டுல யாவேன்னு சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் புதிய ஏற்பாட்டுல மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக அவதரித்தார்னு சொல்லி யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுகிறார். யோவான் 28க்கும் அதிகமான நாமங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறார். அதுவும் குறிப்பா இந்த 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னதாக யோவான் எழுதுகிறார். ஆண்டவர் ஒரு ஆட்டு தொழுவத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொழில் ஆடு மேய்க்கிறது. அதனால புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவர் பேசுறாரு. ஆடுகளை மேய்க்கும்படியாய் ஒரு மேய்ப்பன் வரான். அவன் வாசல் வழியாதான் பிரவேசிக்கிறான். அப்ப அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற காவலாளியும் அவனுக்கு வாசலை திறக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இவன் தான் மேய்ப்பன் சொல்லி. அந்த ஆடுகளுக்கும் தெரியுது இவன் தான் நம்ம தினமும் நடத்துற மேய்ப்பன் சொல்லி. அதனால அவனுடைய சத்தத்துக்கு அவைகள் கீழ்ப்படுகிறது, அவைகள் பின் செல்கிறது. ஆனா இப்போ மேய்ப்பன் இல்லாத ஒருத்தன் வந்தானா அவன் வாசல் வழியா வரமாட்டான், வேறு வழியாய் பிரவேசிக்கிறான். எதுக்காக அவன் வரான்னா இந்த ஆடுகளை கொள்ளையிடும்படியாக தான் அவன் வரான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தன்னை குறித்து பேசுகிறார். ஆனா அவங்க புரிஞ்சுக்காததுனால அந்த ஊமையினுடைய கருத்தை வெளிப்படையாக பேசுறாரு. அப்போ ஆண்டவர் தான் யார் என்று 2 காரியங்களை வெளிப்படுத்தினதாக யோவான் எழுதுறார். முதலாவதாக ஐ ஆம் த டோர், நானே வாசல் சொல்றார். இரண்டாவதாக ஐ ஆம் அ குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி ஆண்டவர் சொன்னதாக இங்க யோவான் எழுதுகிறார். முதலாவதாக நானே வாசல் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த 10ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து தன்னை வாசல் சொல்லி எதனால சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆதியில ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்த உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த உறவு சரி செய்யப்படணும். அதுக்கு ஒண்ணு மனுஷனிடத்துல இருந்து ஒருத்தர் போய் ஆண்டவர்கிட்ட பேசணும், இல்ல ஆண்டவரிடத்துல இருந்து ஒருத்தர் மனிதன்கிட்ட இருந்து பேசணும். மனிதன்கிட்ட இருந்து யாரும் பேச முடியாத சூழ்நிலை, அவன் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி பிரிஞ்சிருக்கான். பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அந்த துண்டிக்கப்பட்ட உறவை சரி செய்கிறார். அதுதான் ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்ப சாதாரணமா 2 நாடுகளுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னா அந்த நாட்டை சார்ந்த தூதரகத்திலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அவங்க பேசி சமாதானம் பண்றது போல பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில துண்டிக்கப்பட்ட உறவை சமாதானம் பண்ணும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அதனாலதான் நானே வாசல்னு சொல்லி இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சொல்லி அவங்க விசுவாசிக்கல. அதனால ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர்களோடு கூட சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் எதிர்காலத்துல ரட்சிக்கப்படுவான்.
எதிர்காலத்துல மாத்திரமல்ல, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லி நிகழ்காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நிகழ்காலத்துல ஒரு குறையில்லாத வாழ்வை வாழ்வார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக ஏறக்குறைய ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த தாவீது தீர்க்க தரிசனமா எழுதுறார். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான இந்த 23ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். முதல் வசனத்திலேயே தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் எப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்து என்னுடைய ஆடுகளை குறைவில்லாமல் நடத்துகிறேனோ, அதுபோல என்னுடைய ஆண்டவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார்ன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஆண்டவர் நடத்துறாருன்னு சொல்றத அடுத்த வார்த்தையில தாவீது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார்ன்னு சொல்லி சொல்றாரு. தன்னுடைய மந்தையை மேய்க்கும் பொழுது மேய்ச்சலுள்ள இடங்கள்ல ஆடுகளை மேய்க்கிறார். அதனால அது நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கு. அமர்ந்த தண்ணீர்கள்னு சொல்லும் பொழுது மற்ற மிருகங்கள்லாம் வந்து நெருக்காதபடிக்கு ஒரு சமாதானமாய் தன்னுடைய மந்தையை நடத்துகிறார். அதனால அதனுடைய சரீர தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. அதுபோல என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து அவர் என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார்ன்னு சொல்லி தாவீது சொல்றார். 3ஆம் வசனத்துல சரீர தேவைகள் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார்ன்னு சொல்லி சொல்றாரு. மிருகங்களுக்கு ஆத்துமா இல்ல. மிருகங்கள்லாம் மரித்ததுன்னா அதனுடைய ஜீவன் பாதாளத்துக்கு இறங்குதுன்னு சொல்லி சாலமோன் எழுதுறாரு. இப்போ மனிதன் ஆத்துமா உடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் நீதியின் சூரியன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவரோடு கூட போய் நம்ம வாசம் பண்ணோம்னா நாமும் இன்னைக்கு நீதியிலே நடக்கணும். அதனால அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னையும் அவர் நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார்னு சொல்லி சொல்றார். எதனால தாவீதுக்கு இந்த குறைவில்லாத வாழ்க்கைன்னு சொன்னா, அவர் 34ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனத்துல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு எழுதுறார். சிங்கம் வந்து காட்டுக்கே ராஜா. அதுக்கு எல்லா மிருகங்கள் மேலயும் ஆளுகை இருக்கு. அதனுடைய குட்டிங்களே ஒருவேளை பசியில தவிச்சாலும் ஆண்டவர் என்னை குறைவிலே விடமாட்டார்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அதே போல 63ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது என்னுடைய ஆத்துமா கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல திருப்தியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்னுடைய சரீர தேவைகளையும் சந்திக்கிறார், என்னுடைய ஆத்தும தேவைகளையும் சந்திக்கிறார்னு சொல்லி சொல்றாரு. எப்போ இந்த சங்கீதம் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தாவீது வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அந்த முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆண்டவரை தேடுகிறதுனால பூமிக்குரிய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார், ஆத்தும தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து திருப்தியாக்குகிறார். இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய 6ஆம் அதிகாரத்துல எழுதுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இவைகளெல்லாம் சொன்னா இந்த சரீரத்தின் தேவைகளை எல்லாம் பிதாவானவர் சந்திப்பார்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். நாமும் இன்றைக்கு தாவீதை போல எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா சரீர தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார், நம்முடைய ஆத்துமாவையும் திருப்தி ஆக்குவார். ஏதோ ஆத்துமா மரணத்துக்கு பிறகு ஆத்துமா வாழும் அப்படிலாம் இல்லை. இந்த பூமியிலே வாழும் பொழுதே நம்ம நீதியின் பாதையில நடக்கிறதுனால நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு திருப்தியை ஆண்டவர் கட்டளையிடுவார். அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீதியின் பேரிலே பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக் குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. இரண்டாவதாக, I am a good shepherd, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி சொன்னதாக இங்க யோவான் எழுதுறார். இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை தருகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தரப்போகிறார் சொல்லி எதிர்காலத்துல நடக்க போகிற காரியங்கள்லாம் அந்த யூதர்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்து தெய்வம் சொல்லி ஏற்றுக்கிறாங்க, அவர் மரித்தார்னு சொல்லியும் ஏற்றுக்கிறாங்க. ஆனா அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லி விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா நமக்கு என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார்னு சொல்லி விசுவாசிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார்னு சொன்னா, ஆதியில ஆண்டவர் இந்த பூமியை படைத்து சகல ஆளுகையும் மனிதன்ட்ட ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனாலும் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் மனிதன் பிசாசனுடைய சூழ்ச்சிக்கு இணங்கி விலக்கப்பட்ட கனியை புசித்ததுனால அவன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து துரத்தப்படுறான். இப்போ ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. இப்போ மனிதனை திரும்பவும் ஆண்டவரோட இணைக்கிறதுக்கு இவனுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட பறவைகளோ மிருகங்களோ இவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா இவைகள் எல்லாம் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ மனிதன் ஒரு உதவி இல்லாத சூழ்நிலை இருக்கான். ஆண்டவர் மாத்திரம்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய சுவாசத்தினாலே ஜீவனுள்ளவனாக மாறின மனிதன் பாவத்திலேயே அவன் அழிந்து போகாதபடிக்கு தன்னுடைய ஜீவனை தந்தார். இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொன்னதாக லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரத்துல எழுதுகிறார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா அவன் நமக்கு தான் 99 ஆடுகள் இருக்கே, ஒரு ஆடு காணாம போனா பரவாயில்லன்னு சொல்லி நினைக்காம இந்த 99 ஆடுகளையும் வனாந்திரத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே தன் நண்பர்கள் எல்லாரோடையும் கூட சேர்ந்து அவன் சந்தோஷப்பட மாட்டானா? அது போலதான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல தூதர்கள் மத்தியில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். சாதாரணமா ஒரு நாட்டுல அறிவியல் சம்பந்தமா விண்வெளிக்கு ஒரு ராக்கெட் அனுப்பும் பொழுது அவங்களுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கவங்க அந்த நாட்டை சார்ந்தவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறது போல தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாள்ல மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான், அவனை மீட்கணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் வைத்து அவர் இந்த பூமியில மனிதனா வந்திருக்கிறாரு. மனிதனை ரட்சிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் சிலுவையில நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அவர் திரும்ப இப்போ பரலோகத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறத பரலோகத்துல இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அந்த தூதர்களுக்கு மத்தியில ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மனிதன் நல்லவனாக வாழ்ந்த போது அல்ல, அவன் தவறு செய்த போது, ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடந்த பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் தொலைந்து போன பொழுது காணாமல் போன மனிதனை தேடி வந்து ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தந்தார். காணாமல் போன என்னை நல்மேய்ப்பர் தேடினார், தன் தோளின் பேரில் போட்டு கொண்டன்பாய் ரட்சித்தார். மேலோக தூதர் கூடினார், ஆனந்தம் பொங்கி பாடினார், நேசர் தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார்,
என்னை சொந்தமாக கொண்டனர். பேரன்போடு சேர்த்து கொண்டனர். பேரன்பராக தோன்றி ஐங்காயம் காட்டினார். முற்றிடம் சூடினோராய் என்னோடு பேசினார். இப்பாவி நிமித்தமே படாத பாடுபட்டாரே. நேசர் தேடி வந்தார், இரத்தம் சிந்தி மீட்டார். என்னை சொந்தமாக கொண்டனர். பேரன்போடு சேர்த்து கொண்டனர். இப்போ நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவரை விட்டுட்டு வேற யாரையாவது, மேய்ப்பன் இல்லாத யாரையாவது பின்பற்றினா என்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து அந்த வேத பகுதியில சொல்லுகிறார். இந்த ஆடுகளை தாக்க ஒரு ஓநாய் வருது. அப்போ அந்த மேய்ப்பன் ஆடுகளை விட்டுட்டு அவன் ஓடிடுவான். ஏன்னா அவன் கூலிக்காக வேலை செய்யறான். அந்த ஆடுகள் அவனுக்கு சொந்தம் இல்லை. அதனால இப்ப அவனுக்கு ஆடு அவனை தாக்க வந்த உடனே நம்முடைய உயிரா இல்ல பணமான்னு சொல்லும் பொழுது அவனுக்கு தன்னுடைய உயிர் தான் அவனுக்கு பெருசா இருக்கு. அதனால இந்த ஓநாய் ஆடுகளை பீறி போட்டுருமேன்னு சொல்லி ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில நம்ம 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. அப்போ ஆண்டவர், நான் இப்போ உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் சதா காலங்களிலும் எப்பொழுதும் உங்களை விட்டு நீங்காம உங்களோட இருப்பேன்னு சொல்லி இந்த யூதர்கிட்ட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதைதான் தாவீது சொல்றதை நம்ம சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தாவீது ஆண்டவரை விசுவாசித்தவரா இருந்ததுனால ஆண்டவர் எப்பவுமே என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி எழுதுறாரு. 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் சொல்லி சொல்றாரு. ஏன் ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு சொல்லி தாவீது சொல்றாருன்னா, நம்ம இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள்ல தாவீது தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியா இராணுவத்துக்கு போறாரு. அப்போ கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரா நின்னு அவன் சத்தம் போடுறான், உங்கள ஒரு மனுஷன் என் கூட சண்டைக்கு வாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க பெலிஸ்தர் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகளா இருப்போம், ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நீங்க எங்களுக்கு அடிமைகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலியாத் சொல்றான். ஒரு நாள் இல்ல, 40 நாள் வரைக்கும் தொடர்ந்து இதே வார்த்தைங்களை கோலியாத் சொல்லிட்டே இருக்கான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்குமே கோலியாத்தை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு பலனும் இல்லை, அவங்களுக்கு தைரியமும் இல்லை. ராஜாவா இருந்த சவுல்கிட்ட போய் தாவீது சொல்றான், நான் அந்த கோலியாத்தை எதிர்த்து நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லி. அப்ப சவுல் சொல்றான், இல்ல நீ இளைஞன், நீ ஆடு மேய்க்கிற வாலிபன், உன்னால அந்த கோலியாத்தை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லி சவுல் சொல்றான். அப்போ தாவீது, இல்ல ஒரு நாள் நான் என்னுடைய மந்தையை மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, நான் அதை தொடர்ந்து போய் என்னுடைய ஆட்டை நான் தப்புவித்தேன், அது என் மேல பாய்ந்த போது நான் அதை கொன்று போட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு துஷ்ட மிருகம், காட்டு மிருகம்னு சொல்லும்பொழுது ஒரு இறைய கவ்விட்டு ஓடும் பொழுது அது எவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருக்கும். அதை தொடர்ந்து போய் தாவீது அந்த மிருகத்தை கொன்று ஆட்டை தப்புவித்திருக்கிறார். நான் எப்படி என்னுடைய மந்தைக்கு ஒரு சேதம் வரும்பொழுது என்னுடைய ஆடுகளை விட்டு பிரியாம நான் என்னுடைய ஆடுகளுக்கூடயே இருந்து நான் அதை தப்புவித்தனோ, அது போல நான் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மரணத்தினுடைய பாதைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில என்னுடைய ஆண்டவர் என்னை விட்டு விலகாமல் என்னோடு கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றார். எப்படி அவர் நடத்துகிறாருன்னா, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் சொல்லி சொல்றார். கோல் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனம், நான் மனம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே என்னை தேற்றுகிறார்.
நான் அவருக்கு விரோதமா ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவருடைய கடிந்து கொள்ளுதல்னாலே ஆண்டவர் என்னை திருத்தி அவருடைய பாதையிலே நடத்துகிறார்னு சொல்லி தாவீது சொல்றார். தொடர்ந்து அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்னதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லி சொல்றார். ஏன்னா இந்த யூதர்கள் ஆடுகளை துஷ்ட மிருகம் வந்து சேதப்படுத்தாதபடிக்கு அதனுடைய தலையில எண்ணெய் ஊற்றுவாங்களாம். அது போல தாவீது சொல்றாரு, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், எனக்கு விரோதமா இருக்கிறவங்க, குடும்பத்தாராலையும் தாவீதுக்கு பகை, எல்லாராலையும் தாவீதுக்கு பகை, அவருக்கு நண்பர்கள், அறிமுகமானவர்கள், திருமணமான வீட்டால, அந்த நாட்டினுடைய ராஜா எல்லாருமே தாவீத பகைக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் என்னை எப்படி பாதுகாக்கிறார்னா, என் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார்னு சொல்லி சொல்றார். எதனால தாவீதுக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுன்னா, நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் தாவீது தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லி அறிந்திருந்ததுனால ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதின் மேல வைத்தார். தாவீது இன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வாலிபனா இருக்கும்போது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், அவன் ராஜாவான பிறகு அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்னுடைய சித்தத்தை செய்வான்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்ததுனால தாவீதின் மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்தார். இன்னைக்கு ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் நோக்கம் இல்லாத இந்த உலகத்துல படைக்கல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அத நம்ம சுய முயற்சியில நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தான் நம்ம நிறைவேற்றும்படியாய் உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவரிடத்துலதான் அவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கான அபிஷேகத்தையும் பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கான அந்த அபிஷேகத்தையும் பலனையும் ஆண்டவர் தந்து நம்மை நடத்துவார். அப்போ இன்னைக்கு நம்ம சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம பயப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த இந்த தாவீது ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழறேன்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக, சிலுவைக்கு பின்னதாக வாழ்கிற நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நமக்கான ரட்சிப்பை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பலனாக இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதுல நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது நம்ம முடிவிலே ரட்சிக்கப்படுவோம். அததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள்னு சொல்லி பவுல் எழுதுறார். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த ரட்சிப்புல தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது நம்ம முடிவிலே ரட்சிக்கப்படுவோம். இததான் ஆண்டவர் இந்த வேத பகுதியில சொல்றதை நம்ம பாக்குறோம். என்னுடைய ஆடுகள் என்னை பின் செல்கிறது, அதனால நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி சொல்றாரு. ரட்சிப்புல நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அததான் இங்க ஆண்டவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஏன் இதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னா, ஒரே ஒரு காரணம் தான் ஆண்டவர் இந்த யூதர்களோட கூட சொல்றாரு. நீங்க என்னுடைய ஆடுகளா இராததுனால நீங்க என்னை விசுவாசிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த யூதர்கள்
யெகோவா ஆண்டவரை ஆராதித்தாங்க. எல்லா கற்பனைகளையும் பின்பற்றினாங்க. ஆனா, அவங்க அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக அவதரித்தார்ன்னு சொல்லி அவர விசுவாசிக்கல. அதனால அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்ல எழுதுறார். அதுபோல இன்னைக்கு நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன். நான் சபைக்கு போறேன். நான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றேன்னு சொல்லி சொல்ற நம்மளும், இன்னைக்கு என்னுடைய ஜீவன் முடிந்தால், நான் இன்னைக்கு ஆண்டவரை சந்திப்பேனானால், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன்னு சொல்ற ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் நம்ம இன்னைக்கு வாழ்றோம். இப்போ எதனாலன்னா, நம்ம விசுவாசிக்காததுனால தான் அந்த நித்தியத்தை குறித்த நிச்சயம் இல்லாதவர்களாய் வாழ்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இதுவரைக்கும் ஆண்டவரை விசுவாசிக்காதவர்களாய் வாழ்ந்திருந்தா, இன்னைக்கு உங்கள அர்ப்பணிங்க. இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை விசுவாசித்து நடக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் அவரை முழுமையாய் நீங்க விசுவாசித்து நடக்கும்படியான பலனை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி நாமும் தாவீதைப் போல தைரியமாய் சொல்லுகிறவர்களாக மாறுவோம். அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அவர் மேய்ப்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அப்ப ஒருவேளை இதுவரைக்கும் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில உம்மை விசுவாசிக்காதவர்களாக வாழ்ந்திருந்தால், இந்த நாள்ல உம்மை விசுவாசிக்கும்படியான ஒரு இருதயத்தை தந்து என் தகப்பன் நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்றைக்கு தாவீது சந்தித்த எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில எப்பொழுதும் உம்மை தேடுகிறவராக வாழ்ந்ததுனால ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உம்மாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியில எப்பொழுதும் உம்மை தேடுகிறவர்களாக வாழும்படியான கிருபையை தாங்க. அவங்களுடைய சரீர தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆத்துமாவிலே நீதியின் பாதையிலே நடக்கிறதுனால வருகிற திருப்தியை தந்து இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவியின் கனி ஆகிய விசுவாசத்தை என் தகப்பன் நீங்க ஊற்றுங்க. அதி சீக்கிரமா இருக்கிற உம்முடைய வருகையிலே ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you and God be with you.